இஷ்யூக்கு பேசிக்கா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டிங்கிறது புது வரியா இல்லை. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, கலால் வரி இருந்தது, என்ட்ரி டேக்ஸ், ஆக்ராய், 32 விதமான வரிகள் இருந்தது. அந்த 32 விதமான வரிகளை மெர்ஜ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒரு இதாக ஆக்கினது தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது. ஒன்றும் புதுசாக வரி போடலை. ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நெரேட்டிவ் பார்த்தீங்கன்னா, அப்பத்தாக்கு வரி இருக்கு, அம்பானிக்கு வரி இல்லை. எந்த அப்பத்தாவுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம். இந்த மாதிரியாக பிரெட்டுக்கு இல்லை, பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன, மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவென்யூ கெயின். அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. என்ன நடக்கலாம், இப்போ 5% ஒரு ஸ்லாப், அப்புறம் 12னா ஒரு பொருளுக்கு 9 இருந்தது 5000 தான் 4% டேக்ஸ் குறையும். அந்த 9ங்கிறது 12 ஸ்லாப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 3% கூட இருக்கும். இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம். அது இருந்தால் மத்திய அரசாங்கம் பல டேக்ஸ் நாம குறைச்சிருக்கோம், ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் நாம் பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்கு. ஏன்னா 28% டேக்ஸுங்கிறாங்க. 28% டேக்ஸ் எத்தனை கூட்ஸுக்கு இருக்கு? ஒன்லி 3% ஆஃப் தி கூட்ஸ். அதனால ரொம்ப யோசிச்சு தான் ரெவென்யூ எக்ஸஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம், இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால நான் அவங்கள பார்த்து நான் சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்டில் தான் நடந்தது. அதனால இதில் எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையோ எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி. அவர் மன்னிப்பு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு அமைச்சர்கிட்ட. என்ன, அதனால நீங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன், எப்படியாவது ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி நேரேட்டிவை எப்படி ஜிஎஸ்டிக்கு ஏதோ இந்த அரசாங்கம் குத்தம் பண்ணது மாதிரியா அப்பத்தாக்கு டேக்ஸு அம்பானிக்கு டேக்ஸ் இல்லைன்னு, எந்த கூட்ஸும் அம்பானிக்கு டேக்ஸ் இல்லை அப்பத்தாக்கு இருக்கு. அதை நாம் எல்லாரும் ரிலே பண்றோம்ல. அப்படி ஒருத்தர் பேசுறாருல்ல, சர்வ முட்டாள்தனமான பேச்சு அது. இல்லை ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லைங்கிற நேரேட்டிவ், இது ஆன்டி சென்டர் நேரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக. அதனால உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குமானால் நீங்க கன்சர்ன்டு பர்சன்ட்டே கேட்கறதுல எனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்க முடியுமா? இல்லை. அதனால இந்த இஷ்யூவை எப்படியாவது ஒரு ஆன்டி சென்டர் நேரேட்டிவை செட் பண்ணி போடணும்னு நினைக்கப்படாது. அதனால லீவ் இட். அவர் வந்தார், கேட்டார், அவரோட அனுமதியில தான் ஏற்பாடானது அப்படின்னு நான் சொன்னால், ராஜா இந்த மாதிரி சொன்னார்னு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இது ஒன்றும் கோர்ட் இல்லை, கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை. நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன். அதோடு கூட நீங்க அவரையே போய் கேட்டுக்கலாம். பாருங்க, நீங்க அதான் இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேன்னா, அப்புறம் நான் இதுக்கப்புறம் நான் அவரோட பேசணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா? அதனால இட்ஸ் நாட் அ கோர்ட், யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ. அதனால
நீங்க தேவை ஏற்பட்டால் கன்சர்ன்டு பர்சனையே கேட்டு நீங்க நியூஸ்ல போடுங்க, எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. அது நாங்களா அவரை கேட்கவும் சொல்லல. ஏன்னா வானதி சீனிவாசன் ஸ்பாட்ல இருந்தவங்க, அவங்க மகளிர் இந்திய தேசிய தலைவி, அவங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசா விவரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி பேச அவசியம் இல்லை. பாருங்க, பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. யாரு? நீங்க நல்ல வேளையா ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இண்டியனை, இந்த நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி கேட்டுட்டீங்க. ஐ தேங்க்யூ ஃபார் இட். என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர், இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா, மாண்புமிகு பிரதமர் சொன்னதுதான். ஒரு மாணவன் நான் 99 வாங்கிட்டேன் 99 வாங்கிட்டேன் 99 வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமா ஓடின்னு இருக்கார். அப்பதான் டீச்சர் வந்து, அப்பா நீ வாங்கின 99 100க்கு 99 இல்லை கண்ணு, 543க்கு 99ன்னு சொல்ல வேண்டியதா போச்சுன்னு. ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்கால போய் யாரோட அவர் வாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம், யாரோட அளவலாவி கொண்டு இருக்கார்? இலாஸ் உமர், அமெரிக்கன் செனட்டர். அவர் பாகிஸ்தானோட செலவுல ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர். அதோடு மட்டுமல்ல, அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்டில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க. இன்னைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டா இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார்? இந்த அம்மாவை சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார். ஏன்னா இப்ப அங்க வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர். நம்ம மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற பையா நாடு தான் அவங்க ஊர். அந்த மாதிரி இந்த அம்மா சோமாலியாலேருந்து வந்த இந்திய விரோத சக்திகள், இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்னாபிங் வித் தம். இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம்? அதனால அப்படிப்பட்ட நபரை பத்தி இங்க ரெஃபரே பண்ணாதீங்கிறேன் நான். ஐ வில் நாட் ஆன்சர். ஏன்னா இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு நினைக்கிறாரோ. முகமது யூனுஸ் யாரு? பங்களாதேஷினுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உட்காத்தி வச்சிருக்கிற ஒரு பப்பெட். அந்த மாதிரி ஆகிற எண்ணம் இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பத்தி நாம ஏன் பேசணும்? இந்த நாட்டுக்கு வெறும் அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுறாரு, என்ன நினைச்சு பேசுறாருன்னு தெரியலன்னு. அவன் நீங்க அவரை பத்தி இங்க கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அப்படித்தான் பேசுவார் அவர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.